இன்னைக்கான டாபிக் கொஞ்சம் இதுலேருந்து மாறுபட்ட டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சரி, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பதால் என்ன மாதிரியான நற்பலன்கள்? ஆக்சுவலாக பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கிறத நேயர்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கார்த்தால தேவர்கள் அதாவது பிரம்மாவும் தேவர்களும் சேர்ந்து மகாவிஷ்ணுவுக்கும் ஈசனுக்கும் பூஜை பண்ணுற டைம் தான் அந்த பிரம்ம முகூர்த்தம். ஒரு நல்ல ஆறாவை உங்களுக்குள்ளே கொடுக்கும். இதுதான் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது. சயின்டிஃபிக்காக சொல்லணுன்னா நல்ல மெமரி இருக்கும், நல்ல கிராஸ்பிங் பவர் இருக்கும், நமக்குள்ளே ஒரு நிறைய பாசிட்டிவிட்டியை கிரியேட். ரொம்ப அழகாக சொன்னீங்க. பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, என்ன பண்ணணும், என்ன தவிர்க்கணும்னு இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம். நிறைய பூஜை முறைகள் பற்றி சொல்லியிருக்கீங்க மேம். நிறைய கோவில்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் மக்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிரகங்களை பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. இன்னைக்கான டாபிக் கொஞ்சம் இதுலேருந்து மாறுபட்ட டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சரி, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பதால் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் மேம்? ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பிரம்ம முகூர்த்த பதிவு கேட்டால் இல்லையா, ஐயோ அப்பா, இந்த யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் பண்ணுற அந்த பிரம்ம முகூர்த்த அலம்பல்கள் தாங்க முடியல. நான் உள்ளே போய் பார்க்கல நிறைய விஷயங்கள். ஆனால் இந்த ஷார்ட்ஸ்லாம் அவங்களோட இது வரும்போது, அந்த ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி இவ்வளோ அபத்தமாகலாம் பேசுகிறாங்க. அதாவது ஆக்சுவலாக பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கிறத நேயர்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கார்த்தால தேவர்கள் அதாவது பிரம்மாவும் தேவர்களும் சேர்ந்து மகாவிஷ்ணுவுக்கும் ஈசனுக்கும் பூஜை பண்ணுற டைம் தான் அந்த பிரம்ம முகூர்த்த டைம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, 30 முக்கோடி தேவர்களும் சேர்ந்து தெய்வங்களை பூஜை பண்ணக்கூடியது. அப்போது அம்பாளையும் சரி, மகாலட்சுமியும் சரி, சரஸ்வதி தேவியும் சரி, அந்த வணங்கக்கூடிய தேவர்கள் பூஜை பண்ணுறாங்க. இதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக இந்த தட்சிணாயன புண்ணிய காலம்ங்கிறது தனுர் மாதம், மார்கழி மாதம் வருது இல்லையா, அதுதான் அவங்களுக்கு அந்த விடியல் பொழுது. அதனால தான் நமக்கும் கோவில்கள் எல்லாம் சீக்கிரமே திறந்து காலங்காத்தால் நம்ம திருப்பள்ளி எழுச்சி, திருப்பல்லாண்டு, திருவெண்பாவை இது எல்லாமே பாடுறோம். டெய்லி நம்மளுடைய வீட்டில் இந்த பிரம்ம முகூர்த்த டைம், அதாவது 3லேருந்து 5 மணின்னு சொல்லக்கூடியது. இந்த 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வெளியில் அந்த வெளி மண்டலங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு தூய்மையான காற்று இருக்கும். ஸோ அதை நம்ம சுவாசம் பண்ணுறதோ இல்லை அந்த சமயத்தில் அந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அப்போ அந்த டைமில் நீங்கள் தெய்வ நம்பிக்கையே இல்லைன்னு விட்டுருங்க, விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு திறந்த வெளியில் ஒரு 3லேருந்து 5 மணிக்குள்ளே ஒரு நல்ல அமைதியான இடம், நம்ம மொட்டை மாடிக்கெல்லாம் போய் ஒரு உட்காந்துக்கிட்டு மெடிடேஷன் பண்ணோன்னு வைங்களேன், அவ்வளோ நம்மளுடைய மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு படிக்கிறீங்க, உங்கள் பிரெயினில் அந்த மெமரி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஸோ கிராஸ்பிங் பவர் அந்த டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். இட் இஸ் பிகாஸ் உங்களுடைய அந்த அட்மாஸ்பியரில் அந்த ஓசோன் லேயர் இட் இஸ் வெரி கிளியர். எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணுவோம். அப்போது வீட்டில் ஒரு விளக்கேற்றி ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சு நம்ம ஒரு ஓரத்தில் உட்காந்து கண்ணை மூடி ஒரு சுவாமியை நம்ம தியானம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் பெருமாள் பக்தி அப்படின்னா ஓம் நமோ நாராயணாவை நீங்கள் அதை தியானம் பண்ணிக்கிட்டே சொல்லலாம். நீங்கள் ஒரு சிவபக்தர், ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் தியானம் பண்ணலாம். நீங்கள் ஒரு முருகர் பக்தர், ஓம் சரவண பவா அதை தியானம் பண்ணலாம். நீங்கள் ஒரு அம்பாள் பக்தர், ஓம் மாத்ரே நமக, ஓம் துர்காயே நமக, இல்லை ஏதோ உங்களுக்கு எந்த தெய்வத்தினுடைய ஒரு பக்தியில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஒரு அக்ஷரத்தை நம்ம சொல்லலாம். ஒரு 108 முறை, ஒரு 1008, உங்களால் எவ்வளோ முடிஞ்சதோ. அப்போ தினமும் அந்த நேரத்தில் காலையில் எழுந்திருந்து ஓம் நமோ நாராயணா, ஓம் வெங்கடேசாய நமக, இப்படி நம்ம எதை சொல்கிறோமோ அது நமக்கு எப்பொழுதுமே வாழ்நாளில் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நமக்குள்ளேயே அது ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. நம்ம சொல்லலைன்னா கூட அந்த நம்ம சொன்ன ஒரு விஷயங்கள் நம்ம பிரெயினில் அது அப்படியே உட்காந்து அந்த ஹோல் டே அது ஆக்டிவேட் ஆகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தடை இல்லாமல் இருக்கும்.
மைண்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். வாட் யூ வாண்ட், வாட் யூ டோன்ட் வாண்ட், இது ரெண்டுத்தையும் நம்ம பாகுபாடு படுத்தி நமக்கு ஒரு கன்ஃபியூஷனில் தவறான முடிவுகள் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு விலகும். அப்போது நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி வர்றதுக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வர்றதுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நமக்கு உதவுது. ஆனால் அதை தவறாக எப்படி சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஐஸ்வர்யம் வரும், நீ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கேற்று, பணம் கொட்டுன்னு. ஸோ பணத்தை சார்ந்து ஒரு பணம் வர்றதுக்கான ஒரு விஷயத்தை மட்டும் ஆன்மீகத்தில் வந்து நமக்கு தவறான விஷயங்களை இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது நித்திய சூரிகளும் 30 முக்கோடி தேவர்களும் பிரம்மா அவர் வந்து விஷ்ணுவையும் சிவனையும் வழிபாடு செஞ்சு, அதாவது பிரம்மா வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா விஷ்ணு புராணத்தில் அந்த காத்தால் அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து அந்த 3 மணிலேருந்து 5 மணிக்கு மகாவிஷ்ணுவினுடைய பாதத்தை பிரம்மா வந்து தீர்த்தத்தை விட்டு அவர் வந்து பாத பூஜை பண்ணுற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவருடைய கால் கொலுசில் அந்த தண்ணி பட்டு அது இங்கே வந்து வைகை நதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்தல புராணங்களில் சொல்கிறது உண்டு. எப்படி அப்போ சொல்லும் பொழுது எப்படி வந்து தெய்வங்கள் அங்கே வைகுண்டத்தில் பெருமாள், அங்கே கைலாயத்தில் வந்து எல்லாம் நந்தி தேவர் உட்பட எல்லாருமே சேர்ந்து அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தோட சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிறது அதுதான் பிரம்ம முகூர்த்தம். இப்போ நம்ம வந்து கண்ணு முன்னாடி ஒரு கைலாயத்தையும் கண்ணு முன்னாடி ஒரு வைகுண்டத்தையும் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மெடிடேஷனை வந்து பண்ணலாம். அது ஒரு நல்ல ஆறாவை உங்களுக்குள்ளே கொடுக்கும். இதுதான் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது. சயின்டிஃபிக்காக சொல்லணுன்னா நல்ல மெமரி இருக்கும், நல்ல கிராஸ்பிங் பவர் இருக்கும், நமக்குள்ளே ஒரு நிறைய பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம யூடியூப்பை எடுத்தாலே நிறைய பதிவுகள், மக்களே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நம்ம வந்து எதை தான் இல்லை எல்லாம் எனக்கு புரியல. எல்லாமே வந்து அதிர்ஷ்டம் வரும், பணம் வரும், வசியம், மகாலட்சுமியை வசியம், அதாவது தெய்வம் நம்மக்கிட்ட இருக்கணும், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் டெய்லியே நம்ம அதை பண்ண முடியாது இல்லையா? உங்களுக்கு அதில் ஆரோக்கியம் வரணும், நல்ல ஆயுள் இருக்கணும், நல்ல பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுக்கணும், நல்ல பெற்றோர்கள் நமக்கு கிடைக்கணும், எல்லாமே இருக்குது. நல்ல நண்பர்கள் கிடைக்கணும். எத்தனை பேர் நண்பன்னு சொல்லிட்டு நம்ம கூட உட்காந்து சாப்பிடும் போதே நமக்கு சூன்யம் வச்சுட்டு போகிற நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ நம்ம இதெல்லாம் தானே வாழ்க்கை, பணம் மட்டுமே நமக்கு வாழ்க்கை இல்லை இல்லையா? ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். யார் நமக்கு தேவை, யார் நமக்கு தேவை இல்லை அப்படிங்கிறது நம்ம உணர முடியும். அதை நம்ம வந்து பண்ணும்பொழுது தான் அது எப்படி நம்ம உணர்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் டிசிப்ளினை சொல்லி கொடுக்கும் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது. அது நீ பணம் வர்றதுக்காக நீ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பண்ணுறேன்னா அது வந்து உனக்கு பேராசை அப்படின்னு அர்த்தம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வகைப்படுத்தி நான் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறத ஒரு வகைப்படுத்தி கொடுப்பது பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்திரிச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதுக்காக நம்ம வேண்டுறோம் அப்படின்ற புரிதல் முதல்ல வேணும். முதல்ல எனக்கு தெரியல, இவாளுக்கு அர்த்தமே தெரிய மாட்டேங்கிறது. நீ வந்து வார்த்தைகளை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பேசுகிறச்சே ஏதாவது ஒரு 2 வார்த்தை நம்ம சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை பிடிச்சிண்டு உடனே அதுலேருந்து இவங்க ஒரு இட்டுக்கதை கட்டுறது, இது இப்படி அது அப்படி. இன்றைக்கி ஜோசியமே தெரியாமல் எத்தனை யூடியூப் ஜோசியர்ஸ் இருக்காங்க, ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாத நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு எது தேவை, நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது விஷயம் தெரிஞ்சவங்க, அதை பற்றின நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தயவு செஞ்சு நீங்கள் அதை கேளுங்க. ஐயோ அவங்க வந்து போட்டிருக்காங்க தம்ப்நெயிலை பார்க்குறது, தம்ப்நெயிலை பார்த்துட்டு உடனே அதை பண்ணுறது, உடனே இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறவா எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் வரும், ஐஸ்வர்யம் வரும்னா எல்லாருமே அதை பண்ணிட்டு போகலாமே இல்லைங்களா? நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கஜானால காசே இல்லைங்கிறாங்க. அப்போது நம்ம ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர்கிட்ட சொல்லி நாட்டுக்கு நல்லா ஐஸ்வர்யம் வரணும், நீங்கள் அதை பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலாம். இல்லை நம்ம அசம்பிளியில் இதை பண்ணுங்க போதுங்கிறது கூட அப்படி தான். எப்படிங்க வரும்? நம்ம உழைக்கணும், அந்த உழைப்புக்கு நம்ம வழியை தேடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பிளானிங் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இதெல்லாம் இருந்தால் தானங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கடவுள் நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு பணம் வரணும், ஈஸியாக மணி வரணும், நான் நிறைய தப்புகள் பண்ணுறேன், இந்த தப்புகள் மூலமாகவும் எனக்கு பணம் நிறையா வருது, இப்படியெல்லாம் இருக்கிறவங்க இந்த காலத்தில் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது, அடுத்தவங்களை ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு திரும்பி கொடுக்காம இருக்கிறது, அதெல்லாம் உலகத்தில் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். பிரம்ம முகூர்த்தத்தில் அதிர்ஷ்டம் வரும், ஐஸ்வர்யம் வரும், எந்திரிச்சு விளக்கேற்றினா எல்லாம் பண்ணால் எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு விஷயம். அதெல்லாம் சில விஷயங்கள் ஏற்றுக்கவே முடியாத ஒன்று. சூப்பர் மேம். ரொம்ப அழகா சொன்னீங்க. பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? என்ன பண்ணணும்? என்ன தவிர்க்கணும்னு இப்ப மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு பதிவு மேம். நன்றிம்மா. நன்றி.